இதுதான் T-1000s கண்ட்ரோல். இதுதான் பாக்ஸு. நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்படி தான் பாக்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா T-1000s 3 LED. இது பற்றி என்னங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னங்கிறது சொல்கிறேன். இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாக்ஸுக்குள்ளே வரவே இல்லை. இதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. இது சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் தான். இது கவர் ஓப்பன் பண்ணிடலாம். கவரில் ஒன்றும் இல்லை. இந்த SD கார்டு இருக்குது. இது வந்து 256 MB. அப்புறம் இதுதான் T-1000s கண்ட்ரோலர். இதில் தான் அந்த 3 LED அப்படின்னு போட்டிருந்ததில்ல உங்கள்கிட்ட. இதுதான் 1 2 3 LED இருக்குது. இது வந்து என்னென்னா சிங்க்குக்கு ஒரு LED, அப்புறம் எரருக்கு ஒரு LED, அப்புறம் பவருக்கு ஒரு LED. அது சிங்க்குங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அதோட கைட்லைன்ஸ் இது அந்த செயினால் எழுதியிருக்காங்க. தென் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அப்படி ஒயரிங் பண்ணுறது என்னங்கிறது சொல்லியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். கண்ட்ரோலர் இது வந்து பவர் பாயிண்ட்டு. இந்த ஸ்க்ரூ இவங்க இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக எல்லா பாக்ஸுக்கும் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு சூட் ஆகலைன்னா நம்ம டெஸ்டர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா நம்ம ஒயர் நல்லா டைட் வைக்கணுங்கிறதுக்கு நம்ம இவங்க கொடுத்த ஸ்க்ரூ வந்து யூஸ் ஆகாது. அப்போ நம்ம அந்த டெஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவரு. இது ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்த்துடலாம். பவர் 3.3 24 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். என்னோடய ரெக்கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிக்சல் வந்து 5 வோல்ட் பிக்சல் 12 வோல்ட்டாக இருந்தது 12 mm பிக்சலாக இருந்ததுன்னா 5 வோல்ட் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை வந்து 3 மாடியூல் வரும், 3 LED மாடியூல் வரும். நம்ம அந்த 75 × 15 mm வரும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ நீங்கள் அந்த LED போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து 12 வோல்ட் கொடுத்தா போதும். இது கிரவுண்டு, பவர் சப்ளையோட கிரவுண்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மிச்ச போர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாக் மோடு. தென் இது வந்து உங்களுக்கு டேட்டா அவுட்புட்டு, டேட்டா போர்ட் அவுட்டு. இது வந்து கிரவுண்டு. அப்புறம் இது வந்து DMX BA கொடுத்துருக்காங்க. இது வந்து சில ஐசிகளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், எல்லா DMXக்கும் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார் லைட்டெல்லாம் எரியுதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் முடியாது. ஏன்னா இது வந்து இந்த சில பல ஐசிகளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட் கோடிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம பார் லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த பார் லைட் நம்ம கோடிங் பண்ணோன்னு மெனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு இது சப்போர்ட் ஆகாது. தென் இது பார்த்திங்கன்னா இன்புட் A இன்புட் B. இது வந்து அவுட்புட் A அவுட்புட் B. இது எப்படின்னா நம்ம ஒரு கண்ட்ரோலையும் இன்னொரு கண்ட்ரோலையும் சேம் இதே மாதிரி ஒரே கண்ட்ரோலையும் இன்னொரு கண்ட்ரோலையும் எப்படி வந்து சிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. சின்க்ரேஷன் பண்ணுறது தான் இருக்குது. அந்த சின்க்ரேஷன் LED தான் இது. இந்த LED தான் நம்ம சின்க்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா இந்த LED வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். பண்ணலைன்னா நமக்கு வந்து LED பிளிங்க் ஆகாது. தென் ஏதாவது நம்ம மெமரி கார்டில் வந்து ஃபைல் வந்து தப்பாக போட்டிருந்தோம், மாற்றி போட்டிருந்தோம் அப்படின்னா எரர் காமிக்கும். மெமரி கார்டு எரர் வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல எரர்னு ஒரு உங்களுக்கு இந்த LED பிளிங்க் ஆகும். தென் பவர் நீங்கள் கொடுத்தாலே LED பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அவ்வளோதான். இதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். பட்டன் பற்றியெல்லாம் பார்த்தலாம். இது வந்து செட் பட்டன், இது வந்து மோடு பட்டன், ஸ்பீடு ப்ளஸ்ஸு ஸ்பீடு மைனஸு. இப்போ இது பார்த்திங்கன்னா மோடுங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம உள்ளே வந்து இப்போது சில கஸ்டமர் எப்படி கேட்பாங்கன்னா 2 மாதிரி ப்ரோக்ராம் கேட்பாங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு லெட்டர் ஓடுற மாதிரி வேணும், இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளைனாக ஓடுற மாதிரி வேணும். சம்டைம்ஸ் எப்படின்னா இப்போது ஃபெஸ்டிவல் எல்லாம் போடுவோம், ஹாப்பி பொங்கல்னு போட்டுருப்போம், போர்டில் எல்லாம் போட்டிருப்போம், இல்லை நம்ம வந்து பிக்சல் தோரண்ட்லேயும் போட்டிருப்போம். அந்த மாதிரி நம்ம 4-5 ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோன்னா இது மோடு ப்ரெஸ் பண்ண அது மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படி மோடு செலக்ட் பண்ணி அவங்க செட்டுன்னு கொடுத்தா தான் அதில் நிற்கும். இல்லை மோடுன்னு சும்மா கொடுத்துட்டு அவங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்கன்னா டிஃபால்ட்டாக எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்பீடு ப்ளஸ்ஸு ஸ்பீடு மைனஸ், இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ப்ரோக்ராமோட ஸ்பீடை வந்து கூட்டுறதும் இது குறைக்கிறதும் அந்த மாதிரி தான். இதில் இன்னொரு ஒரு சீக்ரெட்டான இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த 4 ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஃபெஸ்டிவல் அப்புறம் நம்ம டிசைன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து 4 பேஜாக கொடுத்துருப்போம். அந்த 4மே வந்து எனக்கு வந்து அப்படியே சர்க்கிளாக ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் இந்த 2 பட்டனையும் அட்டன் டைமில் ஹோல்டு பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே சர்க்கிளாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரிப்பீட்டில் லூப்பில் அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி ஆயிடும். அந்த லூப் மறுபடியும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெமரி கார்டை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதே ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த சர்க்கிள் வந்து கேன்சல் ஆகிரும்.
அது வரைக்கும் தான் கேன்சல் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் மெமரி கார்டு குவாலிட்டி போட்டிருந்தீங்கனால உங்களுக்கு கேன்சல் ஆகாது. அவ்வளோதான் இதோட சீக்கிரட்டு. இது செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா செட் ஆயிரும். எந்த நீங்கள் ப்ரோக்ராம் செட்டு கொடுத்தீங்கன்னா செட் ஆயிரும். அவ்வளோதான் இதோட டீட்டெயிலு. இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரி, இப்போ நான் இந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயே வந்து பல டைப்பில் இருக்குது. இப்போ T-1000s இருக்குது, அப்புறம் T-1000 இருக்குது. T-1000ல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்காது. அது என்னங்கிறது இதுக்கும் அதுக்கும் ஒரு கம்பேரிஷன் ஒரு வீடியோ போடுறேன். சில பேர்த்துக்கு அது வந்து தெரியாது. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 ஸ்க்ரூ இருக்கும். அது 4 ஸ்க்ரூ கட்டிடுங்க. சில இடத்துல அது வாரண்டிக்காக அவங்க போட்டிருப்பாங்க. சில கடைகள் நம்மளுக்கு வாரண்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஸ்டிக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. அது கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் போர்டு இருக்கும். இது அது பிசிபி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஐசி. இது வந்து சிக்னல் பூஸ்டர் ஐசி. இது வந்து சிக்னல் ரிசீவர் ஐசி. இது மெமரி கார்டு ஸ்லாட்டு. அப்புறம் இது பவரோட செக்ஷனு, இந்த பட்டன், இது அவுட்புட். இதுதான் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ வர்றது லேட்டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வெர்ஷன் 1.1. இதில் வந்து சின்க்ரேஷன் இருக்குது. சின்க்ரேஷன் இருக்குன்னா இந்த ஐசி இருக்கணும். இந்த ஐசி இருந்துச்சுன்னா, இந்த 2 ஐசி இருந்ததுன்னா அதான் வந்து டிஎம்எக்ஸ் சின்க்ரேஷன். இன்னொரு கண்ட்ரோல் வந்து இன்னொரு கண்ட்ரோல் பண்ணுறது. அது வந்து சில கண்ட்ரோலில் இருக்காது. T-1000sன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்ட்ரோல் வந்து இந்த 2 ஐசி இருக்காது. அப்போ உங்களுக்கு சிங்க் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சிங்க் ஆகாது. இது மட்டும் நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். சின்க்ரேஷன் இருக்கா இல்லையா. ரேட் கம்மியில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்க்ரேஷன் இருக்காது. ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இப்போ நிறைய இடத்துல நீங்கள் 2 போர்டு மாட்டுறீங்க, 3 போர்டு மாட்டுறீங்க அப்படின்னா பண்ண முடியாது. இன்கேஸ் இந்த ரெண்டுக்கெல்லாம் விட்றாங்கல்ல, தோரணமெல்லாம் போடுறாங்களா, அவங்கெல்லாம் ஒன்று எப்படி எரியுது அதே மாதிரி இன்னொன்று எரியணும்னு நினச்சாங்கனாலும் சின்க்ரேஷன் வேணும். அப்போ அது 2 மாறி டைமிங் மாறி எரியும். அப்போ அதுக்கு சின்க்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது அந்த ஐசி நம்பர்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து NXD. இந்த ஐசி வந்து ஒரு ஃபெயிலியரான ஐசி. சிக்னல் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்காது. பழைய டைப்பில் வந்துட்டு இந்த பேனல் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து வரதில் உங்களுக்கு வேறு ஐசி இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும். இது NXD வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வீக்கான ஒரு சிக்னலை தான் கொடுக்கும். நல்ல ஒரு பூஸ்ட் இருக்காது. கொஞ்சம் லாங்காக நீங்கள் ஒரு 3 மீட்டரெல்லாம் நீங்கள் ஒயர் இழுத்துட்டிங்கன்னா, டேட்டா ஒயர் இழுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து சிக்னல் லாஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது அப்படி ஃப்ளிக்கரிங் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து இதோட உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. அதை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். இது பேக் பண்ணிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும்தான். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் சரி இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுறது, சப்ளை எப்படி கொடுக்குறது, அப்புறம் இதுக்கு எப்படி டேட்டா கூப்பிட்றது, ஒரு கண்ட்ரோல் எப்படி சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபைல வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.